அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வழமையான ஞாயிற்றுக்கிழமை அல்ல. ஏன்? இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒரு நாளை நினைவு கூறுகின்ற ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. இது பெந்தகோஸ்தே ஞாயிறு. பெந்தகோஸ்தே ஞாயிறு என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு அன்றைக்கு மேல் வீட்டறையிலே அங்கே இறங்கினாரே, அந்த நாளை நினைவு கூறுகின்ற நாள் தான் இன்று. பெந்தகோஸ்தே என்றால் என்ன அர்த்தம்? 50வது நாள் என்று அர்த்தம். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். அந்த நாளிலே இருந்து 50வது நாள் ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வல்லமையோடு இறங்கிய அந்த நாள். அதுதான் இன்றைக்கு. ஆமென். அப்போ இந்த ஞாயிறு ஒரு காலத்திலே கதவை பூட்டி கொண்டு பயந்திருந்த சீஷர்களை வல்லமையான ஊழியர்களாக மாற்றிய நாள் தான் இந்த நாள். அதுதான் இந்த பெந்தகோஸ்தே ஞாயிறு. அதே சீஷர்கள் இந்த உலகத்தை அசைத்தவர்களாக மாறினார்கள். இன்றைக்கு நாங்களும் அந்த ஜீவனுள்ள தேவனை அறிவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள். அப்போ அந்த மாற்றம் ஏன் வந்தது? பரிசுத்த ஆவியானவர்னால் வந்தது. இயேசு சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு ஏறினார். அவர் ஏறி போவதற்கு முன்பதாக அவர் சீஷர்களை அழைத்து என்ன சொன்னார் தெரியுமா? இதோ பாருங்கள், நீங்கள் என்னோடு இவ்வளவு காலம் 3.5 வருடம் இருந்திருக்கிறீர்கள். அப்போது நான் எப்படி அற்புதம் செய்தேன் என்று பார்த்திருப்பீர்கள். எத்தனையோ போதனைகளை நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன். நீங்கள் போய் இனி ஊழியம் செய்யுங்கள். அப்படித்தானே? இல்லை. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8. ஆண்டவர் என்ன சொன்னார் என்று பார்ப்போம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அவருடைய சீஷர்களுக்கு? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் அங்கே காத்திருங்கள் எருசலேமிலே. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொல்லவில்லை. உங்களுடைய திறமையால் நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னார், முதலாவது நீங்கள் என்ன? காத்திருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்? அவர்தான் பலனை தருவார். அவர் இல்லாவிட்டால் ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய அந்த பெந்தகோஸ்தே நாள், அது ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டரி மட்டும் அல்ல, வரலாறு மட்டும் அல்ல. அது ஒரு அனுபவம், அது ஒரு ஃபயர், அது ஒரு எழுப்புதல். அது இன்றைக்கு எங்களுக்கு தர ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சபையிலும் அந்த நெருப்பு, அந்த எழுப்புதல் வர வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கின்றார்கள்? அநேகர் கிறிஸ்தவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லை. அநேக சபைகளிலே, அநேக கிறிஸ்தவர்களிலே இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லை. அப்போ இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் எங்கள் சபையிலும் தர விரும்புகிறார். அதனால் தான் இந்த செய்தி. ஒரு புதிய ஜெப ஆவியை உங்கள் மேல் ஆண்டவர் போட விரும்புகிறார். ஒரு புதிய அக்கினியை ஆண்டவர் இந்த இடத்திலே போட விரும்புகிறார், உங்கள் இருதயத்திலே போட விரும்புகிறார். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய வாழ்க்கை, அதுதான் இன்றைய செய்தி.
பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய வாழ்க்கை. இன்றைக்கு அந்த வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் அதை எப்படி பெற்றுக்கொள்வது? இப்போ இன்றைக்கு உலகம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறது. நாங்கள் வாழ்கின்ற நாட்கள் ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கிறது. அது எந்த நாட்கள்? வேதத்தின்படி கடைசி நாட்களிலே இருக்கிறோம். இந்த உலகம் ஒரு சேஞ்சை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. என்ன சேஞ்ச்? ஐடியிலே இருந்து ஏஐக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த டெக்னாலஜி அந்த மாற்றம் வந்தது எப்போ என்று சொன்னால், அதிக மாற்றங்களை சந்தித்தது யார் என்று சொன்னால் நாங்கள். 90களிலே தான், 80 கடைசி 90களிலே தான் இந்த டெக்னாலஜி மாற்றம் இந்த உலகத்திற்கு அப்படியே உலகத்தை மாற்றிக்கொண்டே வந்தது. அப்போது எங்களுடைய காலத்திலே தான் அங்கே கம்ப்யூட்டர் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ அந்த நாட்களில் அதெல்லாம் பெரிய 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 பெட்டிகள். அப்போது அதிலே அந்த கம்ப்யூட்டரில் இப்போது நாங்கள் நினைத்தது போல ப்ரோக்ராம் எல்லாம் செய்ய முடியாது. அப்போது அதிலே நானெல்லாம் படித்திருக்கிறேன். நாங்களே ப்ரோக்ராமை படிக்க வேண்டும். அதற்குரிய அந்த லாங்குவேஜை படித்து அதிலே இருந்து நாங்கள் அதை போட்டுத்தான் அந்த டேட்டாஸை அதிலே போட்டு அதற்குரிய ஆன்சர்ஸை எடுக்க வேண்டும். ஆனால் இப்போது அப்படி அல்ல. பிறகு என்ன நடந்தது? அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் அதற்கு உள்ளாகவே இன்ஸ்டால் பண்ணப்பட்டு நாங்கள் டிரெக்டாகவே அதனோடு கம்யூனிகேட் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வேதத்தை வாசித்து பார்த்தால் தெரியும், கடைசியாக வருகின்ற அந்த டெக்னாலஜி உலகத்துக்கு இந்த ஏஐ. இப்போ அந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏஐக்கு பிறகு இன்னொரு டெக்னாலஜி வராது. இனி இதிலே தான் வளர்ந்து கொண்டு போகும் உலகம். அப்போ இந்த காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் உலகம் எப்படி இருக்கிறது? நோவாவின் காலத்தை போல இருக்கிறது. பாவம் உலகத்திலே பெருகுகின்றது. கிறிஸ்தவர்களுக்கு சோதனைகள் அதிகரிக்கின்றது. அநேக சபைகள் எப்படி இருக்கின்றன? குளிர்ச்சியான சபைகளாக இருக்கின்றன. அங்கே அனல் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை, அனாயிண்டிங் இல்லை. சபைகள் இன்றைக்கு குளிர்ந்த சபைகளாக இருக்கிறது. அநேக சபைகள். அப்போ இந்த கடைசி காலத்திலே சபைகளுக்கு எது தேவை? பணம் இல்லை. பாஸ்டர் அழகாக சொன்னார், பணம் தேவையில்லை. இந்த சபையிலே நிறைய பணக்காரர் இருக்கிறார்கள், அப்படித்தானே? எத்தனையோ கஷ்டப்பட்டவர்கள், ஏழைகள், விதவைகளுக்கு கொடுக்கின்ற சபை. மிஷனரி ஊழியம் மூலமாக எத்தனையோ ஊழியர்களை தாங்குகின்ற சபையாக இந்த சபை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சபைக்கு தேவை பணம் அல்ல, எங்களுடைய திறமை அல்ல, இப்படி பெரிய கட்டிடம் அல்ல. இதெல்லாம் இருந்தால் நல்லது. என்ன தேவை? ஆவியானவர் தேவை. ஆவியானவர் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. வாசிப்போம் அப்போஸ்தலர் 1:4-5. அப்போ அடுத்த வசனம், ஆகையால்
ஓ, அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். நீங்கள் ஊழியம் செய்வதற்கு முன்னர் உங்களுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அபிஷேகம் தேவை. அவர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது போதாது, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும், அதற்கு காத்திருங்கள் என்று சொன்னார். ஏன் வேதம் சொல்கிறது? பலத்தினாலும் அல்ல, சகரியா 4:6, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ அவருடைய ஆவியினாலே தான் இது சாத்தியப்படும். அப்போ பார்ப்போம். இப்பதான் செய்தியின் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருக்கா? இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அநேகர் நினைக்கிறார்கள் அது இயேசுவின் ஆவி, அப்படித்தானே? அநேகர் நினைக்கிறார்கள் அது ஒரு சக்தி, பவர். அது பவர் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பேதுரு சொல்கிறார், எங்களுக்கு தெரியும் அனனியா சப்ராளனுடைய கதை என்ன. அவர்கள் காணியாட்சியிலே ஒரு பங்கை அங்கே வஞ்சித்து வைத்துக்கொண்டு அங்கே மிகுதியை கொடுத்த பொழுது பேதுரு என்ன சொல்கிறார்? வாசிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4. அது ஆங்கில பைபிளிலே தேவனிடத்தில் நீ பொய் சொன்னாய் என்று இருக்கிறது. அப்போ தேவன், அப்போ பரிசுத்த ஆவி யார்? அவர் தேவன். திரித்துவத்திலே 3வது நபர், அவர் தேவன். பரிசுத்த ஆவியானவர் தேவன். அப்போ நீ மனிதரிடத்தில் பொய் சொல்லவில்லை, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்போ அவர் தேவன் தானே. இப்போ வேதம் சொல்கிறது, அந்த தேவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய இருதயத்திலே வருகிறார். ஆமென். இப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்திலே வாசம் செய்கிறார். இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ இது பரிசுத்தமான இடமாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? போனை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆராதனை வேளையிலே செய்தியை கவனிப்பதில்லை. அவள்ட உடுப்ப பார்த்தியே, பேரால் அப்படி வந்திருக்கிறார். அநேக நேரங்களிலே நாங்கள் வேறு வேறு காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சில வேளைகளிலே கால்கள் மேல் கால்களை போட்டு கொண்டிருக்கிறோம். இது பரிசுத்த இடம். அப்போ நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது அவருடைய ஆலயம். அப்போ எங்களுடைய உடல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, வாசிங்க, கலாத்தியர் 4:6. எங்களுடைய இருதயத்திலே யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஆவியானவர் எங்களுக்கு தரப்படுவார். அநேக நேரங்களிலே ஆவியானவர் என்ன செய்வார்? நாங்கள் பிழை செய்தார் சுட்டி காட்டுவார். நீ செய்கிறது பிழை. அநேக நேரங்களிலே அவர் என்ன செய்வார்? நாங்கள் கஷ்டமான நேரங்களிலே, கவலையான நேரங்களிலே போகும் பொழுது எங்களை தேற்றுபவராக இருக்கிறார், எங்களை ஆறுதல் படுத்துபவராக இருக்கிறார், எங்களை கண்டிப்பவராக இருக்கிறார். வாசிப்போம், யோவான் 14:16-17.
நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். தேற்றரவாளன், அவர் தேற்றுபவர், ஆறுதல் படுத்துபவர், உங்களை நடத்துபவர். அவர் உங்கள் இருதயத்திலே இருக்கிறார். அவர் தேவன். அப்போ தேற்றரவாளன் என்று சொன்னால் அது ஒரு ஜஸ்ட் ஒரு சக்தி மட்டுமல்ல, அது ஒரு நபர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் ஒரு நபர், அவர் தேவன், அவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். ஆமென். அப்போ இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோமா? இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறாரா? அவர் என்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறாரா? நான் அவரை துக்கப்படுத்துகிறேனா? நாங்களே எங்களை சோதித்து பார்த்துக் கொள்வோம். அப்போ இன்றைக்கு சபைகள் எப்படி இருக்கின்றன? இந்த 6 நாளும் வேலை, அப்படித்தானே? பிஸியான உலகம், காசு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, வாழ்க்கை செலவு அதிகம். அப்போ 6 நாளும் வேலை. 7வது நாள், வாரத்தின் முதல் நாள் சண்டே என்ன செய்கிறோம்? சபை ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக இருக்கிறது. அங்கே என்ன? தங்களுடைய குரல்களை காட்டுவார்கள், மியூசிக் திறமைகளை காட்டுவார்கள், அப்படியே லைட்டிங் எல்லாம் போடுவார்கள். சில சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த புகையெல்லாம் வரும். அப்போ இன்றைக்கு சர்ச்சுக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவையில்லை. யார் தேவை? ஹோலி ஸ்பிரிட் தேவை. அப்போ பார்ப்போம், பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை? 2வது காரியம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் யார் என்று பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை? இன்றைக்கு அநேக ஊழியர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், சபைக்கு போகிறேன், மினிஸ்ட்ரியும் கூட செய்கிறேன், அது போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. நான் முதலே சொல்லியிருந்தேன், பரிசுத்த ஆவி இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த முடியாது. அப்போ பரிசுத்த ஆவி இருந்தால்தான் எங்களுக்கு அந்த பவர், அந்த வல்லமை வரும். இப்போ பேதுருவை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரோடு 3.5 வருடம் இருந்தவன், கூடவே இருந்தவன், இயேசு செய்த அற்புதங்களை நேரடியாக பார்த்தவன், இயேசுவின் போதனைகளை அருகிலே இருந்து கேட்ட மனிதன். அவனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னுடைய திறமையை கொண்டு, என்னுடைய போதனையை கொண்டு நான் எப்படி எல்லாம் அற்புதங்கள் செய்தேன், அதையெல்லாம் பார்த்திருக்கிறாய், இதை கொண்டு நீ ஊழியம் செய் என்று சொல்லவில்லை. அவர் அப்போஸ்தலர் 1:8 சொன்னது போல என்ன? நீ எருசலேமிலே காத்திரு, முதலாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் வல்லமையாக ஊழியம் செய்யலாம். இந்த பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? இவ்வளவு இயேசுவோடு இருந்தவன், அந்த வேலைக்காரப்பன் இயேசுவை பிடித்த பொழுது அந்த வேலைக்காரப்பன் வந்து, நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே, என்ன செய்தான்? 3 தரம் மறுதலித்தான். ஏன்? பயம், பலவீனம். ஏன் அவனுக்கு அந்த பயம் வந்தது? அப்போ பயம் இருந்தால் ஊழியம் செய்ய முடியாது. இயேசுவையே மறுதலித்தான். அதே பேதுரு அந்த
10 நாள் காத்திருந்து அந்த மேல் வீட்டறையிலே அந்த அபிஷேகத்தை பெற்ற பொழுது என்ன செய்தான்? அதே பேதுரு எழும்பி நின்று பிரசங்கித்தான். நீங்கள் கொன்ற சிலுவையிலே நீங்கள் கொன்ற இயேசுதான் தேவன் என்று சொல்லி பிரசங்கித்தான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். அந்த பவர் எங்கே இருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வல்லமை வராது, பவர் வராது. இதற்கு இன்னொரு உதாரணம் யார் என்று சொன்னால் தாவீது. தாவீது அவன் வாலிபன், ஒரு ஆடு மேய்க்கின்ற வாலிபன். அவன் யாரை எதிர்த்து போரிட்டான்? கோலியாத். அந்த பெரிய ராட்சதனை இவனுக்கு எதிர்க்க, இவன் அவனை எதிர்த்து சண்டையிட இவனுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ ஈசாயின் மகன் ஒருவன் இருக்கிறான், அவனை போய் அபிஷேகம் பண்ணு. சாமுவேல் போய் எண்ணெய் வைத்து அபிஷேகம் செய்கிறார் தாவீதை. அதற்கு பின்பதாக நடக்கின்ற காரியம் தான் இது. தாவீது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டான். அந்த பலம், அவன் கோலியாத் இஸ்ரவேலர்களை நிந்தித்தான், தேவனுடைய நாமத்தை நிந்தித்தான். ஆவியானவர் இவன் மீது இருந்ததால் இவனுக்கு கோபம் வந்தது, துணிச்சல் வந்தது. 5 கூழாங்கற்கள், அதில் ஒரு கூழாங்கல்லே அவனை கொன்று போட்டது. இந்த பவர் யாரிடமிருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த கோலியாத்தை எதிர்க்க முடியாமல் இருக்கிறார்கள். எங்களுடைய கோலியாத் யாரு? பாவம். பாவத்திலே இருக்கிறார்கள். எங்களுடைய கோலியாத் யாரு? பயம். எல்லாத்துக்கும் பயம். ஐயோ, அடுத்ததாக என்ன நடக்குமோ உலகத்திலே பயம். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ பயம். டிப்ரெஷன், ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள், குடும்ப பிரச்சனை, இது எல்லாவற்றையும் ஏன் ஓவர் கம் பண்ண முடியாமல் இருக்கிறது? ஆவியானவரின் நிறைவு இல்லை, ஆவியானவர் இல்லை. அப்போ அந்த கோலியாத்தை நாங்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தேவை. பரிசுத்த ஆவி இருந்தால்தான் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். அதனால் தான் சகரியா 4:6 அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அந்த ஆவியை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாமல் பரிசுத்தமாக வாழ முடியாது. 2வது, பரிசுத்த ஆவி இல்லாமல் பரிசுத்தமாக வாழவே முடியாது. சிலர் சொல்வதை கேட்டிருப்பீர்களா? ஐயோ, எனக்கு இந்த பாவத்தை விட முடியல பிரதர், எனக்கு இந்த குடியை மட்டும் விட முடியல, எல்லாத்தையும் விட இந்த குடியை மட்டும் விட முடியல. அப்போ சில காரியங்களை நாங்கள் விடுவதற்கு எங்கள் பலம் மட்டும் போதாது, அதற்கு ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் அந்த பலம் வரும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? பாவத்தை உணர்த்துவார், மனம் திரும்பச் செய்வார், எங்களை மாற்றுவார். யோவான் 16:8 வாசிங்க. அவர் எங்களிலே வந்து இது எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துவார். அந்த ஆவியானவரை இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோமா? சிலரை பார்த்திருப்பீர்கள், என்ன, ஜெபமே இருக்காது, அப்படித்தானே? வேத படிப்பே இருக்காது, ஒரு பரிசுத்தமே இருக்காது. திடீரென்று பார்த்தா மனுஷன் ஒரே ஜெபம், ஒரே வேத படிப்பு, அவனோட வாழ்க்கையே மாறிட்டது. என்ன காரணம்?
பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரோடு அந்த என்கவுண்டர் வரும் பொழுது வாழ்க்கை மாறும், பரிசுத்தம் வரும். இதற்கு நல்ல உதாரணம் யோசேப்பு. யோசேப்பு இளைஞன், அவன் இளைஞனாக இருந்தான், வாலிபன். இப்போ அவன் எகிப்திலே அடிமையாக இருக்கிறான், போர்த்திபாருடைய வீட்டிலே. யாரும் பார்க்காத இடத்திலே அவனுக்கு பாவம் செய்ய அழைப்பு வந்தது. அவன் சிம்பிளாக, ஒருத்தருக்கும் தெரியாது தானே, நைஸா செய்து போட்டிருக்கலாம் என்று அவன் இருக்கவில்லை. அவன் என்ன சொன்னான்? நான் தேவனுக்கு முன்பாக எப்படி பாவம் செய்வேன் என்று சொன்னான். வேதத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். ஆதியாகமம் 39 போய் வாசிங்க. யோசேப்போடு தேவன் இருந்தார், தேவன் இருந்தார் என்று மீண்டும் மீண்டும் வருகிறது. யார் அந்த தேவன்? பரிசுத்த ஆவியானவர். யோசேப்போடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்தால் தேவ பயம் வரும். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்தால் பாவம் கசப்பாக மாறும், பரிசுத்தம் வாஞ்சையாக மாறும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் செயல். அப்போ இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ முடியாது. இன்றைக்கு நான் பாவத்தை வெறுப்பவனாக இருக்கிறேனா? ஆவியானவர் இருந்தால் அது இருக்கும். பரிசுத்தமாக வாழ்வதற்கு எனக்கு வாஞ்சையாக இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக் கொண்டிருக்கிறாரா? இதெல்லாம் ஒரு நாளிலே நடக்காது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாமிசம் விடாது, போராடும். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. நானெல்லாம் அப்படித்தான் இருந்தேன். ஒரு ஜெபம் இல்லை, ஒரு வேத படிப்பில்லை, இப்படித்தான் இருந்தேன். ஆனால் வாழ்க்கை படிப்படியாக மாறியது. எப்பொழுது? ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது. ஆமென். இப்போ பரிசுத்த ஆவி இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால், பேட்டரி இல்லாத போன் போன்றது. பாருங்கள், எக்ஸ்பென்சிவ் போன். இந்த எக்ஸ்பென்சிவ் போன்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பேட்டரி இல்லாவிட்டால் இதில் ஒரு பயனும் இல்லை, இதில் ஒரு பிரயோஜனம், இதை பயன்படுத்த முடியாது. அது போலத்தான் பரிசுத்த, என்ன திறமை இருந்தாலும், என்ன நல்ல குரல் இருந்தாலும், என்னதான் மியூசிக் வாசித்தாலும், என்னதான் பிரசங்கம் எடுத்தாலும், ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் அது வேஸ்ட். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் வல்லமையாக நாங்கள் வாழ முடியும், பாவங்களை எதிர்த்து வாழ முடியும், பாவங்களை மேற்கொள்ள முடியும், எதிரியை மேற்கொள்ள முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். அடுத்த காரியம், இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையின் அடையாளங்கள். சிலர் நினைக்கிறார்கள், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்பா, என்னிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அது மட்டும் போதும் என்று நினைக்கிறார்கள். சிலர் அப்படியே உணர்ச்சி வசப்படுவார்கள், சிலர் அப்படியே கத்துவார்கள். ஆவியானவர் நிறைய விஷயங்களிலே கிரியை செய்வார், அதை பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும்? எங்களுடைய வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறாவிட்டால் அது ஆவியானவர் இல்லை. அது சிம்பிளாக சொல்லலாம். அடுத்த காரியம், இன்றைக்கு அநேக ஊழியர்களை எடுத்தோம் என்று சொன்னால், நீங்கள் யூடியூபை பார்க்கலாம், ஃபேஸ்புக்கை பார்க்கலாம். யாராவது தன்னுடைய மகிமைக்கு ஊழியத்தை செய்தால் அது பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அடித்து சொல்லுகிறேன், வேதத்தை கொண்டு சொல்லுகிறேன். யாராவது அந்த அபிஷேக கூட்டங்களிலே அந்த விழுகிறதை எல்லாம் படம் பிடிச்சு, ப்ரொஃபஸி சொல்றதை எல்லாம் படம் பிடிச்சு போட்டால் அது பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
அங்கே இயேசுவின் நாமம் மகிமைப்படவில்லை, சொல்றவருடைய நாமம் தான் மகிமைப்படுகிறது. யோவான் என்ன சொல்கிறார்? நல்ல உதாரணம் வாசிங்க. யோவான் 3:30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அதற்கு முன்பு இருக்கிற 2-3 வசனத்தை வாசிங்க. இல்லை, அதாவது என்ன நடக்கிறது, இந்த காரியத்தை சொல்கிறேன். யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், அப்படித்தான், ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இயேசு வந்து ஞானஸ்நானம் பெற்று விட்டார். இப்போ இயேசுவின் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதை யோவானுடைய சீஷர்கள் வந்து யோவானிடத்திலே சொல்கிறார்கள். அப்போதான் யோவான் சொல்கிறார், அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ வாசிச்சது இல்லை, அதுக்கு மேல அப்போ அவன் என்ன சொல்கிறான்? அவர்தான் ஐயா மணவாளன், அவர்தான் பெரியவர், நான் அவருடைய தோழன், எனக்கு இன்றைக்கு அந்த சந்தோஷம் வந்துவிட்டது. அவர்தான் தேவன், அவர்தான் உண்மையானவர், நான் அவருக்கு ஊழியம் செய்பவன். இப்போ சீஷன் வந்து சொல்றான், ஐயோ நீர் இஞ்ச கொடுக்குறீர், அங்க பார்த்தீரண்டா அந்த ஆளும் அங்கால கொடுக்குது, அங்க நிறைய பேர் போயின. அப்பதான் யோவான் சொல்றார். இப்ப 3:30 வாசிங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்றைக்கு ஊழியர்கள் நினைப்பது அவர் சிறுகவும் நான் பெருகவும் வேண்டும். இது ஊழியம் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவி உள்ளவரை எப்படி அடையாளம் காணலாம்னா அது சிம்பிள். யாராவது பெருமை பேசிக்கொண்டு தெரிஞ்சால் அவரில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ரைட். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவருடைய வாழ்க்கை மாறும். ஒன்று, ஜெப வாழ்க்கை இருக்கும், அதான் வாழ்க்கை மாறும். அதில் முதலாவது காரியம் ஜெப வாழ்க்கை வரும். ரோமர் 8:26, எங்களுக்கு ஜெபிக்க தெரியாட்டியும் அவர் எங்களை தூண்டி எங்களுக்காக அவர் ஜெபிப்பார் என்று அந்த வசனம் சொல்கிறது. வாசிங்க. ஐயோ எனக்கு ஜெபிக்க மனசு வரல பிரதர், இப்படி எத்தனை பேர் நான் கேட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்றது. இதெல்லாம் என்ன? அவர்கள் அங்கே ஆவிக்குரிய பலவீனத்திலே இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டால் அங்கே ஜெபிக்க வேண்டிய ஒரு பாரம் அங்கே இருதயத்திலே வரும். ஜெபிக்க வேணுமே என்ற பாரம் வரும். மிட் நைட் பிரேயருக்கு போக வேணுமே, பெண்கள் ஜெபத்துக்கு இன்றைக்கு போக வேணுமே, ஆண்கள் ஜெபத்துக்கு இன்றைக்கு போக வேணுமே, ஹீலிங் மினிஸ்ட்ரி இப்போ 30ஆம் தேதி அதற்கு போக வேண்டுமே. யார் வாரது? ஒருத்தருமே வாரதில்லை. அப்போ ஆவியானவர் இருந்தால் இதெல்லாம் வரும். இதுக்கு நல்ல உதாரணம் வேதத்திலே தானியேல் பிசிமேன். அவன் அரசாங்க உத்தியோகஸ்தன், அவன் ராஜாக்கு அடுத்ததாக இருந்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவன். வெரி பிஸி மேன். என்ன? அவனை சூழ வர எதிரிகள், 10க்கு சுத்த வர அவனோட இருக்கிறதே எதிரிகள். ஆனாலும் என்ன செய்தான்? 3 வேளையும் பலகணிகளை திறந்து, ஜன்னலை திறந்து எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஐயோ நான் சனிக்கிழமை வீட்டை வரையக்குள்ள விடிய 2 மணியப்பா என்னென்றாலும் போய் சேர்ச்சுக்கு வாரது. அப்போ தானியேல் உங்களும் பார்க்க பிஸி. அநேகர் ஊழியம் செய்கிறார்கள், சேர்ச்சுக்கு வருவதில்லை. அப்போ பிஸி, கேட்டா பிஸி வேலை. அப்போ ஆவியானவர் இருந்தால் இது எல்லாம் நடக்கும்.
அப்போ தானியேல் அவன் பிஸியாக இருந்தாலும் 3 நேரம் ஜெபிப்பவனாக இருந்தான். ஏன்? அந்த ஆண்டவரோடு கூடிய அந்த உறவு, அதன் இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு தெரிந்தது. ஏன்? ஆவியானவர் அவனோடு இருந்தார். இன்றைக்கு நமக்கு வாட்ஸ்அப்புக்கு டைம் இருக்கிறது, ஃபேஸ்புக்கில் சட்டிங் பண்ண டைம் இருக்கிறது, யூடியூப் பார்க்க டைம் இருக்கிறது. அதுக்கு லைக் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அதுக்கு லைக் போட்டால் தான் அப்புறம் அவள் எந்த போஸ்ட்டுக்கு லைக் போடுவாள். அதுக்கெல்லாம் டைம் இருக்கிறது. ஆனால் ஒரு ஜெப கூட்டத்துக்கு வருவதற்கு நோ டைம், பிஸி. அப்போ ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வந்தால் எங்களுடைய கேரக்டர் மாறும். நானெல்லாம் இப்படிப்பட்டவனே இல்லை. நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ரைட். அப்போ முதலாவது ஆவியானவருடைய நிரப்புதல் எங்களுக்கு இருந்தால் ஜெப வாழ்க்கை இருக்கும். இரண்டாவது ஆவியின் கனிகள் வாழ்க்கையில் வெளிப்படும். வாசிங்க கலாத்தியர் 5:22-23. ரைட். ஆவியின் கனி அன்பு. ஃபர்ஸ்ட் இஸ் லவ். பிரைஸ் த லார்ட் பிரதர். ஐயோ, இந்த சனியன் ஏன் வந்துச்சோ தெரியாது, அது இருதயத்துக்குள்ள. லவ் முதலாவது. சந்தோஷம், அதுவும் அதே தான். ஐயோ, உங்களை காண்றதுல எனக்கு இவ்வளவு சந்தோஷம், எங்க சொன்ன. சமாதானம். பிரைஸ் த லார்ட் பிரதர், வாங்கோ இருங்கோ. உள்ளுக்கு வந்து என்ன, ஐயோ இந்த மனுஷன் வந்துட்டான், இன்றைக்கு இந்த சமாதானம் போச்சு. சமாதானம். நீடிய பொறுமை. கணவன் மனைவியை வீட்டை போய் பார்த்தால் தெரியும் நீடிய பொறுமை எப்படிப்பட்டது என்று. எல்லா கணவன்மாரும் நீடிய பொறுமை உள்ளவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நீடிய பொறுமை. தயவு. நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையே தயவு, அந்த வாஞ்சை. நல்ல குணம். விசுவாசம். ஆண்டவர் ஒன்று செய்யாவிட்டால் அந்த விசுவாசம் அவிசுவாசமாக போய்விடும். இங்கே யோபுக்கு அவன் விசுவாசம் எப்போ கூடியது? அந்த சோதனையிலே, அந்த பிரச்சனையிலே, எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அவன் ஆண்டவருக்காக இருந்தான். நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று இருந்தான். இஞ்சி என்றால் என்ன? ஆண்டவர் எனக்கு அந்த காசும் தெரியல, ஆண்டவரும் வரும்பா ரெண்டு போயிடுவோம், அப்படித்தானே? ஆண்டவரோடு கோபம். ரைட். ஆவியின் வரங்களை விட ஆவியின் கனி முக்கியம். அன்பானவர்களே, இயேசு கூட சொல்கிறார் என்ன? ஐயோ, உம்முடைய நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசை துரத்தினேன். ஆவியின் வரம். இயேசு என்ன சொல்றார்? அப்பாலே போ, உன்னை எனக்கு தெரியாது, அக்கிரமக்காரரே. அப்போ ஆவியின் வரங்களை விட ஆவியின் கனி முக்கியம் வாழ்க்கையில். அப்போ உங்களுக்கு மினிஸ்ட்ரி இருக்கலாம், ப்ரொஃபஸி இருக்கலாம், என்ன கிஃப்டும் இருக்கலாம், பிசாசை துரத்துகின்ற வரம் இருக்கலாம். ஆவியின் கனி இல்லாவிட்டால் அது வேஸ்ட். இதற்கு நல்ல உதாரணம் யாரு? ஸ்டீஃபன். எங்களுடைய ஸ்டீஃபன் பிரதரும் அப்படித்தான். ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லப் போகிறார்கள். ஸ்தேவான் என்ன சொன்னான்? ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் என்ன சொன்னான்? ஆண்டவரே,
இவர்கள் செய்கின்ற பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதேயும். அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆவியின் கனி அன்பு, பொறுமை. நாங்களண்டா என்ன செய்வோம்? இவர் செய்ததுக்கு இவருக்கு நான் செய்கிறேன் பாரு, இவர் இப்படி செய்தார், இவருக்கு நான் இதை செய்ய மாட்டேன். அதான் மனுஷன். ரிவெஞ்ச் எடுப்போம், நாங்கள் ரிவெஞ்ச் எடுப்போம். இனி இவர் ஜெப கூட்டம் வைக்கட்டும் பார்ப்போம், இவர்கிட்ட ஸ்டடிக்காரா வருவோமா பார்ப்போம். ரைட், அது ரிவெஞ்ச். ஆனால் ஆவியின் கனி இருந்தால் மன்னிப்பு வரும். இதை நான் விளையாட்டாக சொல்கிறேன், இது உங்களுடைய இருதயத்திலே குத்த வேண்டும். நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். யாரிலும் எனக்கு கோபம் இல்லை, தயவு செய்து கோபப்படாதீங்க. ரைட். ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொன்னார். அப்போ இரண்டாவது காரியம் என்ன? முதலாவது ஆவியின் கனிகள் தெரியும். அதற்கு முதல் பார்த்தோம், நம்மை ஜெப வாழ்க்கை இருக்கும். மூன்றாவது சாட்சி சொல்கின்ற தைரியம் வரும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய வேலை ஸ்தலத்திலேயே வாயை திறக்க மாட்டார்கள். கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு வெட்கம். அப்படித்தானே? ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொல்றார்? 4:31, அப்போஸ்தலர் 4:31. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அந்த தைரியம் வரும். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க தைரியம் ஏன் இல்லை? ஆவியானவரின் நிறைவு இல்லை. இப்போ எங்களை பார்த்து மற்றவன் மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவன் மாற வேண்டும். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், நான் ஆஸ்பத்திரியிலே, அரச வைத்தியசாலையிலே வேலை செய்யாமல் விட்டுட்டு பிரைவேட்ல வந்து நல்ல வடிவா பேஷண்ட்டை பார்த்தால் என்னை பார்க்கிறவன் என்ன நினைப்பான்? கொஞ்சம் பேர் பண பிசாசு போகுது. அப்போ என்னை பார்க்கிறவன் என்னை பற்றி அறிய வேண்டும். என்னை பற்றி அறிய வேண்டும் என்றால் இவருக்குள் யார் இருக்கிறார் என்று அவனுக்கு தெரிய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவன் மாற வேண்டும். இன்றைக்கு அநேகர் வேதத்தை படிப்பதில்லை, ஆனால் உங்களை படிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் எல்லாம். அவர்கள் உங்களைத்தான் அப்படியே கொப்பி பண்ணுகிறார்கள். அப்போ நாங்கள் ஆவியானவர் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மாறும். எங்களை பார்த்து மற்றவர்களும் தேவனை அறிந்து கொள்வார்கள். பாவத்தோடு, அடுத்த காரியம், பாவத்தோடு சமாதானமாக இருக்க முடியாது. அநேகர் பாவத்தோடு, இப்போ ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் பாவம் செய்தால் விடமாட்டார், உறுத்தி கொண்டே இருப்பார், மனம் திரும்பும் மட்டும். ஆனால் சிலரை பாருங்கள், அவன் பாவத்திலேயே படுத்து கிடப்பானப்பா. அந்த பாவம் வாசல் படியிலே படுத்து கிடக்கும். பாவத்திலேயே கம்ஃபர்டபுளாக ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருந்தால் அங்கே குற்ற உணர்வு வரும், மனம் திரும்புதல் வரும், கண்களிலே அங்கே கண்ணீர் வரும், வாழ்க்கை மாறும். மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு வாழ்க்கை மாறும். இப்போ ஒரு மீன் இருக்குத்தானே, ஒரு மீன், தண்ணியில் இருக்கிற மீனை தூக்கி நிலத்தில் போட்டால் அதுக்கு என்ன நடக்கும்? அது துடிக்கும். ஏன்? இந்த என்வாயன்மெண்ட் அதுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. அப்போ கிறிஸ்தவனுக்கும் பாவம் கம்ஃபர்டபுளாக இருக்காது ஒரு நாள். இன்றைக்கு நம்மை பார்த்தால் பரிசுத்த ஆவியானவரின் கனி மற்றவர்களுக்கு தெரிகிறதா? அல்லது என்னை பார்த்தால் தேவையில்லாத கோபக்காரன் போல் தெரிகிறதா?
அல்லது மற்றவர்கள் மீது கசப்பு வைப்பவன் போல தெரிகிறதா? அல்லது ரிவெஞ்ச் எடுப்பவன் போல தெரிகிறதா? அல்லது மற்றவர்கள் மீது அன்புள்ளவன் போல தெரிகிறதா? நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்று சொல்றது லேசு, யாரை கேட்டாலும் சொல்வார்கள். ஆனால் அதன்படி நடக்கிறது, அதுபடி நடக்கிறது தான் வேண்டும். அதை ப்ரூவ் பண்ண வேண்டும். அடுத்தது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் காரியங்கள். வேதம் சொல்கிறது, எபேசியர் 4:30, அப்போ அதன் அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றுவார். அவர் ஒரு நபர். அப்போ அவருக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது. தேற்றுவார், கண்டிப்பார். அப்போ அவருக்கு துக்கமும் வரும். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். சிலர் சொல்வார்கள், முந்தி இருந்த அந்த ஃபயர் இப்ப இல்லை. அப்படித்தானே? முந்தி என்னால் நல்லா ஜெபிக்க முடிஞ்சது, இப்ப முடியலை. முந்தி அந்த இந்த இடத்துக்கு வந்ததுமே அந்த ஃபீல் எல்லாம் ஃபீல் ஆகும், அந்த பிரசன்ஸ் எல்லாம் இப்ப ஃபீல் பண்ண முடியலை. அதற்கு காரணம், முக்கியமான காரணம், எங்களிலே இருக்கின்ற மறைமுக பாவம், ரகசிய பாவம். இப்போ நாங்கள் சபைக்கு வரலாம், மினிஸ்ட்ரியும் செய்யலாம். ஆனால் இந்த ரகசிய பாவம் உள்ளே இருக்கும் என்று சொன்னால் ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். அப்போ இந்த ரகசிய பாவங்கள், பொய், வாயை திறந்தால் பொய் அநேகர். பொய் சொல்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், இங்க இருக்கிறார். வாயை திறந்தால் பொய், பிழையான உறவுகள், வடிவான பாஷையிலே சொன்னா கள்ள தொடர்பு, மன்னிக்க முடியாமை, பிழை செய்தவர்களை மன்னிக்க முடியாமை, பொறாமை, சீட்டிங், வஞ்சிக்கிறது, ஆக்களை ஏமாத்துறது, ஆக்களை ஏமாத்துறது பாவம், hidden sin. அடிக்ஷன். அப்போ இது எல்லாம் ரகசிய பாவங்கள். இது ஆவியானவர், எங்களுக்குள்ளாக இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தும். வேதம் சொல்கிறது. நல்ல உதாரணம் யாரு? சிம்சோன். ஆவியானவர் அவனோடு இருந்தார். இவன் போய் ஒரு பெலிஸ்திய பெண் தெலீலாளிடத்திலே ரகசியத்தை சொல்லி ஆவியானவர் அவனை விட்டு போனதை கூட அறியாமல் இந்த அடிக்கிறன் பிடிக்கிறன் என்று விளக்கிட ஒன்றுமே நடக்கவில்லை. ஆவியானவர் போனது கூட அவனுக்கு தெரியாது. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு அங்கே ஆவியானவர் இருக்கிறது தெரியாது, மறந்து போச்சு. ஏன்? நாங்கள் பாவத்துக்கு மேல் பாவம் செய்ய, அதாவது டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை, மீண்டும் மீண்டும் ஒரே பாவத்தை செய்ய முதல் ஆவியானவர் உணர்த்துவார், இரண்டாம் தரம் உணர்த்துவார், மூன்றாம் தரம் உணர்த்துவார். பிறகு ஆவியானவர் அவித்து போட்டு விட்டீர்கள், ஆவியானவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியவில்லை. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களே கர்த்தர் அவர்களை விட்டு விலகினதை அவர்கள் அறியவில்லை. அப்போ ஒரு கிறிஸ்தவன் இருக்கலாம், தேவ ஆவியானவர் அவனிலே இல்லாமல் இருக்கும் போதே அவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம். அதைத்தான் சொல்ல வருகிறேன். ஏன்?
ரகசிய பாவம். மன்னிக்காத இருதயம். இவன் எனக்கு என்ன செய்தவன் தெரியுமோ, இவனை என்னால மன்னிக்க முடியாது, இவன் செய்ததுக்கு எனக்கு இவனை மன்னிக்க முடியாது. ஸ்டீஃபன் அதற்கு நல்ல உதாரணம். ஸ்டீஃபன் அகைன் என்ன, தன்னை கொல்ல வந்தவர்களையே ஆண்டவரை பார்த்து சொல்றான், தேவனே இவர்களை மன்னியும், அவர் இந்த பாவத்தை அவர்கள் மீது சுமத்தாதிரும். உலக பிரகாரமாக வாழ்தல். அடுத்தது, சர்ச் உலகத்துக்குள்ளாக போகலாம், உலகம் சர்ச்சுக்குள்ளாக வர முடியாது. ஆனால் இன்றைக்கு சபையெல்லாம் உலக பிரகாரமாக மாறிவிட்டது, அதுதான் உண்மை. ஆனால் உலக பிரகாரமாக மாறும் பொழுது என்ன நடக்கும்? ஆவியானவர் துக்கப்படுவார். சர்ச் உலகத்தை மாற்ற வேண்டும், உலகம் சர்ச்சை மாற்றக்கூடாது. இன்றைக்கு எப்படி அங்கே வேறவே பொங்கல் வைக்கணும், நாங்களும் பொங்கலை வைப்போம். இல்லை, அது உங்களோட கலாச்சாரம் தானே, தமிழற்ற கலாச்சாரம், அதில் ஒரு பிழையும் இல்லை. அப்போ உலகம் சர்ச்சுக்குள்ளாக வருகிறது. சில நேரங்களில் ஆவியானவர் அங்கே உணர்த்துவார், இந்த பாவத்தை விட்டுவிடு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் உனக்கு. சில வேளை பலிபீடத்தில் இருந்து கூட பேசலாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் உனக்கு. அவனை மன்னி. ஆனால் அதற்கு செவி கொடுக்காத பொழுது ஆவியானவர் அங்கே அடங்கி விடுவார். நாங்கள் அவரை அவித்து போடுகிறோம். வேதம் பவுல் சொல்கிறார், நீங்கள் ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள். ஏன்? பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் விலகி விடுவார், புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவரை முத்திரையாக பெற்றுக்கொண்டீர்கள், விலக முடியாது. ஆனால் ஆவியானவரை நீங்கள் அவித்து போட்டு விடுவீர்கள். இதற்கு நல்ல உதாரணம் சவுல் ராஜா. சவுல் ராஜா ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் ராஜாவின் மேல் தேவ ஆவியானவர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. என்ன நடந்தது? தாவீது மேல் பொறாமை கொண்டான். முதலாவது ஜெலசி. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அங்கே எரிச்சல் அவனுடைய இருதயத்திலே வருகிறது. அடுத்தது சாமுவேல் வந்து சொல்கிறார், அமலேக்கியரை ஒருவரையும் விடாது கொன்று போட்டு வா. என்ன செய்தான்? முற்றும் முழுதாக கீழ்ப்படியவில்லை. நல்ல ஆடு மாடு எல்லாவற்றையும் பிடித்து கொண்டான். பெருமையை காட்டுவதற்கு ராஜாவையும் உயிரோடு கொண்டு வந்தான். கீழ்ப்படியவில்லை. 2வது. 3வது என்ன? பெருமை. ஆண்டவர் என்ன செய்தார்? அப்படியே ராஜ்யத்தை பிடுங்கி தாவீதிடம் கொடுத்தார். தாவீது பெர்ஃபெக்ட் இல்லை. தாவீதை பார்த்தால் விபச்சாரம் செய்தவன். ஆனால் என்ன? அதை உணர்ந்ததும் மனம் திரும்பி கீழ்ப்படிந்தான். அதே பாவத்தை மீண்டும் செய்யவில்லை. தேவனுக்கு ஏற்ற இருதயம் உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய மனதின் வாஞ்சை எப்படி இருந்தது தெரியுமா? வாசிங்க, சங்கீதம் 42:1. மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. அவனுடைய இருதயம் ஆண்டவரை தேடுகிற இருதயமாக இருந்தது. பாவம் என்று அறிந்த பொழுது ரெட்டுடுத்தி மனம் திரும்பினான் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் தேவன் தேடும் மனுஷன். அவன் முதிர் வயது வரை அவன் நன்றாக இருந்தான். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது காரியம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம் இருக்கின்றதா? ஏதாவது ரகசிய பாவம் என்னிலே இருக்கிறதா? ஆபாச படங்களை பார்க்கிறேனா?
யாருக்கும் தெரியாமல் சிகரெட் மதுபானம் குடிக்கிறேனா? கள்ள தொடர்பு வைத்திருக்கிறேனா? ஜெபிப்பதில்லையா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நீங்க திரும்பி வாங்க. ஆண்டவர் உங்களை ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார். அவர் யாரையும் கண்டெம் பண்ண விரும்பாத தகப்பன். அவர் யாரையும் தள்ளி வைக்காத தகப்பன். இன்றைக்கு இவ்வளவு அநியாயம் நடக்கிறதே உலகத்திலே, ஆண்டவர் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்? எல்லாரும் ரட்சிக்கப்படுவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ அவர் இன்றைக்கு உங்களை மீண்டும் மாற்ற விரும்புகிறார், உங்களை கட்ட விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் அழைக்கிறார் உங்களை திரும்பி வருவதற்கு. எப்படி? அடுத்த காரியம், பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பப்படலாம். இப்போ பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்த முடியும். அப்படி இருந்தால் நாங்கள் மாற வேண்டும். கடைசியாக பார்ப்போம், எப்படி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படலாம். முதலாவது, மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் 2:38 இப்படியாக சொல்கிறது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்ப பெறுவீர்கள்? முதலாவது மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை. ஆனால் என்ன? ஆவியானவர் வேண்டும். பரிசுத்தமாக வாழ விருப்பம் இல்லை. ஆனால் ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும். அது முடியாது, வேதத்தின்படி அது நடக்காது. இப்போ ஒரு பாத்திரம், அழுக்கான பாத்திரத்திலே நல்ல தண்ணியை ஊற்றினால் அது அழுக்கான தண்ணியா போடும். முதலாவது அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டும். எங்களுடைய இருதயம் முதல் பரிசுத்தமாக வர வேண்டும்.